தெய்வமே தெய்வமே, ஆயிரக்கணக்கான ஏழைங்களுக்கு ஆலமரமா இருந்த உங்களை இந்த மரத்தடியில பார்க்க என் நெஞ்சு வடிச்சிரும் போட்டிருக்கு எஜமா. எஜமா எஜமா வாங்க போலாம். இந்த ஏழைக்கு ஒரு குடிசை கொடுத்தீங்களே ஞாபகம் இருக்குதா எஜமா? அங்கதான் போலாம் வாங்க. அதுவும் சும்மா வந்து தங்க வேண்டாம் எஜமா, சும்மா வந்து தங்க வேண்டாம். மாசம் மாசம் 5 ரூபாய் கொடுக்க வாடகை போதுமா? போதுமா எஜமா? சாப்பாடு தானே போடுறேன் எஜமா, நான் போடுறேன். அதுவும் சும்மா போட மாட்டேன், உங்க கையில காசு வாங்கிட்டு தான் போடுவேன். உங்க கையில காசு வாங்குறது தானே இந்த ஏழை இது உயிரோட இருக்கிற எஜமா. வாங்க வாங்க எஜமா வாங்க. வாடகைக்கு என்ன அவசரம் எஜமா? நம்ம முடிவு எப்படி வரும் எப்ப வருங்கிறது ஆண்டவனுக்கு தான் தெரியும். அதுக்குள்ள நம்ம கணக்கு வழக்கெல்லாம் சரிப்படுத்தி வச்சுக்கிறது நம்ம கடமை. 2 நாளைக்கு சாப்பாட்டுக்கு வச்சு இல்ல எல்லாம் எழுதியிருக்கேன். சமயம் வரும்போது இதை பிரிச்சு பாரு. சமயம் வரும்போது புரியுதா? உட்காருங்க, நான் போய் சுடு தண்ணி கொண்டாடுறேன். ஆட்டு வித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு. வரவேண்டிய மனுஷர் வரலையே சுவாமி. யார சொல்றீங்க? அந்த ரவிக்குமார சொல்றீங்களா? அவர்தான் போண்டி ஆயிட்டாரு. இப்ப ஒரு பெரிய மனுஷன் இல்லையே. ஆண்டவன் சன்னிதானத்துல அப்படி எல்லாம் பேசப்படாது. அப்பருக்கு தெரியும் அவரோட அருமை. லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கங்க. பூஜை ஆரம்பிக்கலாமா? படம் பிடிக்கிறீங்களா? இல்லையே, இது ஏஷு இல்ல. நிஜமா? போட்டுக்கப்பா.
பாஸ் பாஸ் லலிதா வா ரொம்ப சின்ன இடம் இல்லை. நான் இப்பெல்லாம் சிக்கனமா இருக்கிறதுக்கு பழகிட்டேன். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. பாஸ் உங்க உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு. நத்திங், கொஞ்சம் கோல்ட் ஃபீவா. இந்த 2-3 நாள்ல எல்லாம் போயிடும். லலிதா, நீ ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன பார்க்க வந்திருக்க. நீ இங்க சாப்பிடாம போக கூடாது. சரி பாஸ், நான் ஏன் வேண்டான்னு சொல்ல போறேன். நானே ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்காவது வயிறார உங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். வெரி குட் கேர்ள், வெரி குட் கேர்ள். முருகா, ஆனா என்ன பாத்தியா, எனக்கு வேண்டிய நீங்க எல்லாம் முன்ன விட என் மேல ரொம்ப அன்பா இருக்கீங்க. நான் கொடுத்து வச்சிருவேன். முருகா, லலிதாவுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியுமில்ல, நிறைய செய். அவ நல்லா சாப்பிட்டுட்டு போகட்டும். லலிதா, எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, இதோ வந்துட்டேன். உண்மையை சொல்றேன் எஜமா, உங்களுக்கு கஞ்சி காய்ச்சறதுக்காக ஒரு படி அரிசி வச்சிருக்கிறேன். அதை தவிர ஒரு மணி அரிசி கிடையாது. என்ன சமாச்சாரம்? நாங்க உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வரணும், உங்களுக்கு நாங்க கடமைப்பட்டவங்க, அப்படி இப்படின்னு எல்லாம் பேச வரல பாஸ். உங்களை எனக்கு தெரியாதா? உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த காரணத்தோட தான் வந்திருக்கேன். என்ன? நீங்க எனக்கு ஒரு யாசகம் தரணும். என்ன? உங்ககிட்ட ஒரு பொருளை கேட்டு வாங்கிட்டு போக வந்திருக்கேன். வெரி குட், வெரி குட். முதல்ல சாப்பிடு, அப்புறம் கேளு. அப்புறம் ஆண்டவனே, எனக்கு வேணும்னு இதுவரைக்கும் உனக்கு எதையுமே கேட்டதில்லை. இப்போ ஒரே ஒரு வரம் கொடு. ஆனந்த பவனம் பரம்பரையில வந்தவங்க இதுவரைக்கும் எதையும் யாருக்கும் இல்லைன்னு சொன்னது கிடையாது. அப்படி ஒரு வார்த்தையை என்ன சொல்லும்படியா செஞ்சிடாதே. லலிதா என்ன கேட்க வந்திருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனா உனக்கு தெரியும். இப்போ நான் இருக்கிற நிலைமையும் உனக்கு தெரியும். அவ எதையாவது கேட்டு நான் இல்லேன்னு சொல்லும்படியா செஞ்சிடாதே. இல்லேன்னு சொல்லும்படியா செஞ்சிடாதே, பிளீஸ் பிளீஸ். ஐயோ, போதும் போதும் பாஸ். கைகள்
சாப்பாடு நல்லா இருந்துச்சா? அருமையா இருந்தது பாஸ். நீ என்னமோ என்கிட்ட கேட்கணும்னு சொன்னியே, இப்ப கேளு. வேற ஒண்ணும் இல்ல பாஸ், செல்வியும் போயிட்டா. லலிதா, செல்வியை பத்தி ஞாபகப்படுத்தாதே. இப்போ என் பையனுக்கு காய்ச்சல், 2 நாளா கண்ணே திறக்கல. டாக்டர் என்ன சொல்றாரு? உன் புருஷன் என்ன செய்யறா? அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா பாஸ்? மீசையும் தாடியும் வளர்த்துக்கிட்டு எதுலயுமே ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கார். ஆமா, இப்ப குழந்தைய யாருக்கு வச்சுக்கிறா? டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காரு. பாஸ், நீங்க செல்விக்கு தங்க முலாம் பூசின ஒரு அழகான புறா பொம்மை கொடுத்தீங்க பாருங்க. என் பையன் எப்பவுமே அதை வச்சுக்கிட்டு தான் விளையாடிக்கிட்டு இருப்பான். ஆனா இப்ப அவனுக்கு விவரம் தெரிஞ்சு போச்சு. நிஜமான புறா வேணும்னு கேக்குறான். நாங்களும் எத்தனையோ புறாக்களை வாங்கி கொடுத்தோம். ஆனா அவனுக்கு எவ்வளவு அறிவு பாருங்க. பெரியப்பாவே வந்து அவர்கிட்ட இருக்கிற புறாவை தந்தாதான் ஆச்சுன்னு பிடிவாதம் பிடிக்கிறான். டாக்டரும் அந்த புறா கிடைக்குமான்னு கேட்டாரு. உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னேன். அந்த புறாவை கொண்டு வந்தா பையனுக்கு சீக்கிரமே குணமாயிடும்னு சொன்னார். அதுக்காகத்தான் வந்தேன். ஆனந்த பவன் பரம்பரையில் இருந்தவன் எதையும் யாருக்கும் இல்லைன்னு சொன்னது கிடையாது. அப்படி ஒரு வார்த்தையை என்ன சொல்லும்படியா செஞ்சிடாதே. புரியல? ரொம்ப அருமையா இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உட்கார்ந்து சாப்பிட்டீங்களே ஒரு சாப்பாடு, அது அந்த புறாவை வித்த பணத்துல செஞ்சதாமா. நீங்க ஏன் இங்க வந்தீங்க? உங்களெல்லாம் விட்டுட்டு தான் அவர் தனியா வந்துட்டாரு. இன்னும் தொடர்ந்து ஏன் வந்தீங்க? இன்னைக்கு உங்க கைய பிடிச்சு சந்திர ஐயா கையில கொடுத்து குலதெய்வம் மாதிரி கையில போட்டிருந்த மோதிரத்தை கழித்து உங்க புருஷன் கையில போட்டாரோ அன்னைக்கே அஷ்டலட்சுமி அவரை விட்டு போயிடுச்சு. உங்களுக்கு அவர் என்ன துரோகம் செஞ்சார்? கொடுத்ததெல்லாம் போதாது, கடைசி அவர்கிட்ட மிஞ்சி இருக்கிறது ஜீவன் ஒண்ணுதான். அதை ஏன் விட்டு வைக்கிறவங்க கேட்க வந்தீங்களா? இல்லை என்ற வார்த்தை அவர் வாயால ஒரு தடவையாவது சொல்ல வைக்கணும்னு இந்த பாடா போல தெய்வத்துக்கு எவ்வளவு ஆசைப்பட்டீங்களா? அம்மா அம்மா, என் எஜமா காச்ச குண்டலத்தை கழட்டி கொடுத்த கர்ண மகாராஜா தர்மாத்மா சத்தியமா அவர் வாயிலிருந்து இல்லை என்ற வார்த்தை வராதுமா. அதுக்கு முந்தி அவர் மூச்சையை நின்று போமா, மூச்சையை நின்று போகும். எஜமா உங்களை தனியா விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ராஜா, நீங்க போயிட்டீங்க, இந்த பாவி இந்த உயிரை வச்சுக்கிட்டு தானே இருக்கிறேன். கணக்கில்லாத ஏழைகளுக்கு கை கொடுத்து உதவுன தெய்வத்தை தோள் கொடுத்து தூக்க வந்திருக்கிறீங்களா? வாங்கய்யா, பாருங்கய்யா. என் உயிரே, நீங்க என்ன சொன்னாலும் உங்க காலனில நாயா கிடந்து உயிரை விடணும்னு ஓடி வந்தேனே. மூச்சடங்கி கிடக்கிறவங்க உடலை பார்க்கதான் நான் ஓடி வந்தேன். தாழ்வு வந்தாலும் தரையில விழுந்தாலும் கௌரவம் தான் பெருசு, கொண்ட கொள்கை தான் பெருசு, சொன்ன வார்த்தை தான் பெருசு என்று நிரூபிச்சு காட்டிட்டீங்களே. உங்க உடலை ரதத்துல வச்சு உங்க இறுதி யாத்திரையை ஊர் உலகம் எல்லாம் அறிய நடத்தி காட்டு. அது நடக்காதையா? நடக்காது. ஆனந்த பவனத்து பரம்பரையில வந்து ரவிக்குமார் இறுதி சடங்க வேற ஒருத்தர் நடத்திட முடியுமா? நடத்த விட்டுருவாரையா ராஜா? அவர் கையில வச்சிருந்த சில்லறையே சிக்கனமாக நடத்தி முடிக்கணும்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாரியா. உயிரோட இருக்கும் போதே வானத்தை பார்க்க ஒரு தரம் கூட கையே இருந்தாங்க. செத்த பிறகு கை நீட்ட போறாரு. பாருங்கய்யா, என் ராஜா கையை பாருங்கய்யா. இப்ப கூட அது பூமியை பார்த்து தான் இருக்குது. உலகத்துல மனிதனா பிறந்தவங்க எத்தனையோ கோடி. ஆனா அவன் தான் மனிதன் சொன்ன மாதிரி வாழ்ந்து காட்டினவங்க உங்களை மாதிரி கோடியில ஒருத்தர் தான்.